ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய இரக்கங்களை அதிகமாய் நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கொரோனாவுடைய பாதிப்பு நம்முடைய தேசத்தில் அதிகமாய் பெருகி வருகிற இந்த காலகட்டத்தில் நான் ஒன்றை மாத்திரம் அதிகமாய் நினைவு கூற வேண்டும். நான் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆகையால் இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? பலன் தாரும் என்று கேட்க நாம் கடமைப்பட்டுள்ளாய் காணப்படுகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த காலையிலே நாம் சங்கீதம் 90 வாசிக்க கேட்டோம். அருமையான ஒரு வசனத்தை இந்த காலை வேளையிலே என் இருதயத்தில் அதிகமாய் தொட்டது. 15வது வசனத்தை நான் வாசிப்போமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக்கும். 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்பதினாலோ ஒரு செய்வதினால் வருவது அல்ல. மகிழ்ச்சி தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. இங்கே சொல்லப்படுகிற காரியம், பக்தன் கர்த்தரை நோக்கி சொல்கிறான், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். கிருபை ஒன்றுதான் நம்ம என்ன செய்கிறது? நாள் முழுவதும் மகிழ்ச்சியாயிருக்க வைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் நான் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எது தேவனுடைய அனுக்கிரகம்? நாம் மகிழ்ச்சியா இருப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவருடைய அனுக்கிரகம் அல்லது கிருபை இல்லாதபடிக்கு நாம் இந்த உலகத்தில் எந்த காரியத்தினாலும் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்று கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பேசும்படி கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலேயும் நீர் எங்களோடு பேசும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கவும் அதன்படி செய்யவும் தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்.
உம்முடைய கரம் எங்களோடு தங்கி இருக்கட்டும் நாதா. அடியேனை பலப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த காலை வேளையில் உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரம்பட்டும். உம்முடைய கரத்தினால் எங்களை மறைத்து நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். கர்த்தருடைய வசனத்தை நாம் இந்த காலை வேளையிலே வாசிக்க கேட்டோம். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் என்ன செய்து கொண்டிருப்பாய்? துக்கித்து கொண்டிருப்பாய். நன்றாய் கவனியுங்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் துக்கத்தோடு கூட காணப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை இந்த வசனத்துடைய ஆரம்ப பகுதி சொல்கிறது. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகிய சவுலை கர்த்தர் இப்பொழுது என்ன செய்திருக்கிறாராம்? புறக்கணித்து தள்ளிவிட்டார். கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினபடியினாலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானாம்? துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தையும் வாசிப்போம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக என்ன செய்தான்? தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சவுலுக்காக சாமுவேல் என்ன செய்கிறான்? துக்கித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரையே மனஸ்தாபப்பட வைப்பதற்கு ஏதுவான கிரியை செய்கிறவனாய் காணப்பட்டான். யார்? சவுல். என்ன செய்தான் என்பது நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிப்போம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை என்ன செய்யாமற் போனான்? நிறைவேற்றாமற் போனான். கர்த்தருக்கு மனஸ்தாபப்படத்தக்கதான காரியம் என்னவாயிருந்தது? அவன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யாமற் போனான்? நிறைவேற்றாமற் போனான். கர்த்தருடைய வசனத்தை இந்த நாட்களிலே நாம் கை கொள்ளுகிறோமா? இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிப்போம். 12-13 எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள். கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் செய்யவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். சவுலை ராஜாவாக்கின பிறகு சாமுவேல் சொல்லுகிறான், கில்காலிலே நாம் வந்து அங்கே ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவோம் என்று சொல்லி. சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் உடனே ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். செய்தது என்ன? அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தகன பலியை செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். அவன் வாய்மொழியே சொல்லுகிறது, நான் துணிந்து. ஐயா, கர்த்தர் சொன்னதற்கு மேலாய் துணிந்து, துணிகரமாய் செய்கிற பாவம். துணிந்து கர்த்தருக்கு என்ன செய்தேன்? பலியை செலுத்தினேன். கர்த்தர் அதில் பிரியமாய் இருப்பாரா? ஒரு நாளும் பிரியமாய் இருக்க மாட்டாரே.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டார். அடுத்த வசனம், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் என்ன செய்யாது, நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளவில்லையே. அவன் செய்த பாவத்தின் மேல் பாவம். முதல் காரியம், துணிந்து பலி செலுத்தினான். கர்த்தர் விதித்த கட்டளையை என்ன செய்தான், மீறி நடக்கிறவனாய் காணப்பட்டான். ஆயினாலே கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே இந்த வசனத்துல, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை என்ன செய்கிறாராம், கர்த்தர் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கும்படிக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் அருமையான தெய்வ ஜனமே, நான் ஒன்றை நன்றாய் அறிய வேண்டும். கர்த்தர் நமக்கு ராஜரீக ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நான் வசனத்தில் நன்றாய் அறிந்திருக்கிறோம். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்தெடுத்திருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்ய வேண்டும். ராஜா என்று சொன்னால் அவன் அதற்குரிய கடமையைத்தான் செய்ய வேண்டும். ராஜ்யத்தை ஆள்வது, ஆசாரியன் செய்கிற காரியத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இதே போல ஒரு ராஜா ஒருவன் செய்தான். வசனத்தை வாசிப்போமா? 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே என்ன செய்தான், பிரவேசித்தான். யார் இவன்? உசியா ராஜா. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே தூபங்காட்டும்படியாய் பிரவேசித்தவன். அதற்கு ஆசாரியர்கள் சொன்ன காரியம் என்ன? 18ஆம் வசனத்துடைய பிந்தின பகுதியை நாம் வாசிப்போம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தி தேவனாய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியார்கள். தேவன் விதித்த கட்டளையை மீறுவது பாவம். கர்த்தருடைய வசனத்தையும் அவன் என்ன செய்யவில்லை, கை கொள்ளவில்லை. 2வது மறுபடியும் என்ன செய்தான், அமலேக்கியரை முற்றிலுமாய் கர்த்தர் சங்கரிக்கும்படிக்கு யாரிடத்தில் சொன்னார், சவுலிடத்திலே சொன்னார். ஏன் சொன்னார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். யாருடைய மனதில் இருக்கு? கர்த்தருடைய மனசுல என்ன இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்திர வழியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அமலேக்கு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களை என்ன செய்தான், முன்னேற விடாதபடிக்கு வழிமறிக்கிறவனாய் காணப்பட்டார். அந்த செய்கை
யாருடைய மனதில் இருக்கிறது? கர்த்தருடைய மனதிலே. தேவ ஜனங்களை தடை செய்தவனை கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார், நீ போய் அமலேக்கை என்ன செய், முற்றிலும் சங்கரி. அவரிடத்தில் யாதொரு பாரபட்சம் காட்டாதபடிக்கு எல்லா மனுஷரையும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாரையும் என்ன செய், அழித்து போடு. இன்னும் அவர்களுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது. உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் அவனுக்கு எதிராக வந்து, அவனுக்கு எதிராக வந்து, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் வருகிற உன் பாளையத்தில் உள்ள, உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் என்ன செய்தான், வெட்டி போட்டார் என்பதை நினைத்திரு. நம்மளும் நினைக்கணும். அமலேக்கு செய்த காரியத்தை நினைக்க வேண்டும். அவன் வழிமறிக்கிறது மட்டுமல்ல, உன்னிடத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் அவன் என்ன செய்தானாம், வெட்டி போட்டான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வெட்டி போட காரணம், அவன் இளைத்து போக காரணம் என்ன? இந்த வசனத்தை வாசிப்போமானால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வர வேண்டும். வருவோமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலரின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு மாரா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். மாசா என்றும். நன்றாய் கவனிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி பார்வோன் கையிலிருந்து புறப்பட பண்ணி செங்கடலுக்கு முன்பதாய் செங்கடலை 2ஆய் பிரித்து அக்கறைப்படுத்தி தொடர்ந்து வந்த சேனைகள் எல்லாம் செங்கடல் ஆழத்தில் அமிழ்த்து போட்டு இப்படி முன்னே போய்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை வழி நடத்த சித்தம் கொண்டார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு என்ன செய்யவில்லை, விலகவே இல்லை. ஆச்சரியமாய் நடத்தினார். அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். அவர்கள் கேட்டபோது தண்ணீரை கொடுத்தார். மாராவின் தண்ணீர் மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிட்ச மரங்களும் காணப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் வானத்திலிருந்து பொழிய பண்ணினார். அவர்கள் இருக்கிற இடத்திலேயே மன்னாவை எடுத்து புசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அற்புதமாய் நடத்தப்பட்ட இந்த ஜனங்கள் இப்பொழுது தண்ணீர் கிடையாதபடியினாலே என்ன செய்தார்களாம், கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார். எப்படி பரீட்சை பார்த்தார்கள்? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா? மோசே வாதாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் அந்த கன்மலையின் மேல் நிற்பேன். கன்மலையை பார்த்து என்ன செய், அடி. அப்பொழுது தண்ணீர் என்ன செய்யும், புறப்பட்டு வரும். ஜனங்கள் வாதாடின நிமித்தம், முறுமுறுத்த நிமித்தம் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனால் அந்த இடத்திற்கு என்ன என்று பெயரிட்டார்கள்? மேரிபா என்றும் மாசா என்று பெயரிட்டார்கள். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, மேரிபாவிடத்தில் அவர்கள் பரீட்சை பார்த்தபடியினாலே தண்ணீர் நிமித்தம் இப்பொழுது அமலேக்கியர் அங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராய் அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மோசே மலையின் மேல் ஏறி போனார். தன் கைகளை உயர்த்தின போது இஸ்ரவேலர்
மேற்கொண்டார்கள் அமலேக்கியரை. அவன் கைகள் சோர்வு நிமித்தம் தாழ்ந்த போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் இஸ்ரவேலரை. பார்த்த ஆரோனும் ஊரும் செய்த காரியம், ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் மோசேயை உட்கார வைத்து 2 பக்கமும் கைகளை என்ன செய்தார்கள்? அவர்கள் உயர்த்தி வைக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். 2 பேரும் பிடித்து கொண்டிருந்தார்கள். அமலேக்கியர் என்ன செய்யப்பட்டார்கள்? சங்கரிக்கப்பட்டார்கள். வசனத்தில் அங்கே கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்யும்? யுத்தங்கள் நேரிடும். இப்ப அந்த யுத்தம் தான் இப்பொழுது எங்கே நடந்திருக்கிறது? சவுலின் நாட்களிலே நடந்திருக்கிறது. ஆனால் சவுல் ராஜாவோ அமலேக்கை என்ன செய்யாமற் போனான்? சங்கரிக்காமற் போனான். ஆகையால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் பல இடங்களிலே மனஸ்தாபப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று நான் கர்த்தருடைய வசனத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். கர்த்தர் நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிறதற்கு ஏதுவான எந்த ஒரு செய்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாகாது. ஐயா, மனுஷனை மனுஷன் துக்கப்படுத்தலாம், ஆனால் உண்டாக்கின தேவனை துக்கப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். இந்த காலைவெளியில ஒன்று சொல்லுகிறேன், ஆகையால் ராஜ்ய பாரம் சவுலை விட்டு நீங்கி யாருடைய கரத்திலே போயிற்று? தாவீதுடைய கரத்திலே போயிற்று. கர்த்தர் அவனை தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கண்கள் தாவீதை என்ன செய்தது? தேடிற்று. கண்டுபிடித்தாரா? 78ஆம் சங்கீதத்தில் வரும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். 78ஆம் சங்கீதம் வாசிப்போமா? 70வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை போதும். அவன் எங்கே திரிந்து கொண்டிருந்தானாம்? கரவலாடுகளின் பின்னே திரிந்து கொண்டிருந்தான். 89ஆம் சங்கீதம் வருவோம் கர்த்தருடைய வசனத்திற்கு. 20வது வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் தேடினார். அவருடைய பார்வை எல்லா ஜனத்தின் மேலும் கடந்து போயிற்று. அவர் தேடுகிறவராய் காணப்பட்டார். யாரை தேடினார்? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனை தேடுகிறார். இந்த காலை வேளையிலேயும் அருமையான கர்த்தருடைய மக்களே, கர்த்தருடைய கண்கள் தமக்கு தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களை என்ன செய்கிறது? தேடுகிறதாய் காணப்படுகிறது. நான் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தானா? மனுஷனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் காணப்படலாம். அருமையானவர்களே, மனுஷனுடைய இருதயத்தை பிரியப்படுத்துவர்களாய் காணப்படலாம். மனைவியை பிரியப்படுத்தலாம், புருஷனை பிரியப்படுத்தலாம், பிள்ளைகளுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் இந்த காலைவெளியிலே இந்த எப்ரோன் சபையிலே கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். எதற்கு? உயர்த்தும்படியாக. ஐயா, உன்னை தாழ்த்தும்படிக்கு அல்ல, உன்னை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை என்ன செய்கிறது? தேடுகிறது. தேடின கர்த்தர் தாவீதை என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த அவனை கர்த்தர் என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தே என் பரிசுத்த தைலத்தினால் ஹல்லேலூயா கண்டுபிடித்த
கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அபிஷேகம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு அபிஷேகம்? ராஜாவா இருக்கும்படிக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 22வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக என்ன செய்தேன்? கண்டேன். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் யாரை கண்டேன்? தாவீதை கண்டேன். அவன் என்ன செய்வான்? எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என்ன செய்தாராம்? சாட்சியம் கொடுத்தார். தேடினார், கண்டுபிடித்தார். எப்படிப்பட்ட மனுஷனை? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை தேடி கண்டுபிடித்தார். அவன் என்ன செய்வானாம்? அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற எல்லாவற்றையும் செய்வான். அவருடைய சித்தத்தை மட்டும் செய்கிறவன். இன்றைக்கு நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த கொரோனா தேசத்தில் பெருகி கொண்டு வருகிறதே, இதை பார்த்தாகிலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றம் வராவிட்டால் நாம் கர்த்தருக்கு விரோதமானவர்கள் தான். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு வருகிற வாட்ஸ்அப் செய்தியில ஊழியர்களுடைய மரணத்தை குறித்து தான் அதிகமாய் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் 2 அல்லது 3 பேர் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்படியானால் இந்த காலை வேளையில எத்தனை விசுவாசியுடைய மரணம் தெரியவில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார் தெரியுமா? இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான், வேற எதற்காகவும் அல்ல. இன்னும் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், அவருடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்படுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனது என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய மனது எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது? கர்த்தருக்கு ஏற்ற மனதை உடையவர்களாய் காணப்படுகிறோமா? பிசாசு நம்முடைய மனதை கெடுக்கும்படிக்கு பல விதங்களிலே கிரியை செய்கிறவனாய் காணப்படுகிறார். பவுல் சொல்கிறார், உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நம்முடைய மனது கெடுக்கப்படாதபடிக்கு பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் இருந்து பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்படத்தக்கதாக நாம் இந்த நாட்களில் பிரயாசப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். வசனத்தில் சொல்கிறார், எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான். செய்தானா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலேயே அதற்கு பதிலை நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? 36வது வசனம். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படியே அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தானா? என்ன சொல்லுகிறது? தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படியே அவருக்கு ஊழியம் செய்தார்.
நாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நாம் காணப்பட வேண்டும். வருவோம். கண்டுபிடித்தவர் அவன் என்ன செய்தாராம்? அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின உடனே அவன் ராஜாவாய் அரியணையில உட்கார முடிந்ததா? இல்லை. பல பாடுகள், பல வேதனைகள் வழியாய் அவன் கடந்து போக வேண்டியதா இருந்தது. ஒரு நாள் வந்தது, சவுல் மரித்து போனான்ங்கிற ஒரு செய்தி. நான் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் வாசியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை 3வது வசனத்தை வாசிப்போம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடி நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார். வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு அவன் என்ன செய்தானாம்? பயப்பட்டதினால், ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுலுடைய மரணம் தற்கொலையா அல்லது கொலை செய்யப்பட்டானா? தற்கொலையா? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அவன் பட்டயத்தை நட்டு அவன் என்ன செய்தான்? அதன் மேல் விழுந்தான். விழுந்தவன் சாகவே இல்லை. 5வது வசனத்தை பாருங்க. சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தை என்ன செய்தான்? விழுந்து அவனோட கூட என்ன செய்தான்? செத்து போனான். ஆனால் அவன் சாகல. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். சவுல் மரித்த பின்பு அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பின்பு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து என்ன செய்தான்? அவனை பார்த்து தாவீது கேட்டான், நீ யார் என்று சொல்லி. அதற்கு அவன் சொன்னான் வார்த்தை, இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து நான் தப்பி வந்தவன். மறுபடியும் அவனை விசாரிக்கிறான். அவன் சொல்லுகிற காரியம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி என் அண்டையில கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுவதும் இன்னைக்கு போகாததினால் வேதனையாய் இருக்கிறது என்றார். சவுல் செத்தது என்னது? கொலை. 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்துக் அவர் கொண்டு அண்டையில் போய் நின்று கொன்று போட்டேன். அவரை என்ன செய்தேன்? கொன்று போட்டேன். சவுலுடைய மரணம் தற்கொலை அல்ல. யார் கொன்றது? அமலேக்கியன் கொன்றான். ஏன் தெரியுமா?
2 சாமுவேல் 7:15 வாசிங்க. 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலை என் கிருபையை விலக்கினது போல சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல். போதும். முதல் காரியம், கர்த்தர் அவன் என்ன செய்தவர்? யாரை தள்ளினார்? சவுலை தள்ளி விட்டார். முதல் காரியம். இனி ராஜமேன்மை உனக்கு இல்லை என்று அவனை தள்ளி விட்டார், டீக்ரேட் பண்ணி விட்டார். இரண்டாவது அவர் செய்த காரியம், என் கிருபையை அவனை விட்டு என்ன செய்தேன்? கிருபை இல்லாத மனுஷன். யோசித்து பாருங்க, தேவ கிருபை இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? ஜீவிக்கவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாதபடிக்கு. ஐயா, 2 வீட்டுக்கு பின்னாடி கொரோனா வந்துச்சு, எங்க யாருக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா முனிசிபாலிட்டி ஆட்கள் நிறைய நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டாதான் தெரியுது, 3 வீட்டுக்கு பிறகு கொரோனா வந்திருக்கிறது. அந்த வீட்டை அடைச்சு வச்சுட்டாங்க. அதிலிருந்து எவ்வளவு தூரம் நம்ம வீடு? கர்த்தருடைய கிருபையா. நம்ம ஒவ்வொரு நாளும் எங்கெங்கேயோ போறோம் வர்றோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், பேசுகிறோம். யாரிடத்துல கொரோனா இருக்குன்னு இருக்கு தெரியும். ஆனால் இன்னும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பது கர்த்தருடைய அனந்த கிருபைங்க. வேற எதுவுமே இல்லை. என் சொந்த பலத்தினாலே, என் சொந்த வல்லமையினாலே, நான் சாப்பிடுகிற ஆகாரத்தினாலே ஒன்று இல்லை. கர்த்தருடைய மிகுந்த கிருபை, அவருடைய தயவு, நான் இன்னும் ஜீவனோடு இருப்பது. அதை சிந்திக்கிறோமா? சவுல் தேவனுடைய கிருபையை இழந்து போனவனாய் காணப்பட்டவன், கர்த்தராலே தள்ளப்பட்டவன், கிருபை இழந்தவன். இப்பொழுது யார் கையாலே மரித்தான்? அமலேக்கின் கையினாலே. கர்த்தர் ஏற்கனவே சொன்னாரே, நீ அமலேக்கியன் மேல் என்ன செய்யாமல் இரக்கம் வைக்காதே. நல்ல கவனிங்க, இரக்கம் வைக்காதே, அதை தள்ளி போ, அவனை வெட்டி போடு. இன்னைக்கு இரக்கம் காட்டுவோமானால் எந்த பாவத்தைக்கு மேலாகிலோ கொஞ்சம் தானே, ஒரு தடவை தானே, இரக்கம் அதற்கு வைக்க வேண்டாம். நம்முடைய ஜீவிதத்தில் பாவம் நெருங்கி நிற்கிறது. எதற்கு? நம்ம எப்படியாயினும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யும்படிக்கு? பிரித்து விடும்படிக்கு. மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் இந்த கடைசி காலங்களில் ஜீவிக்க வேண்டும். அவன் மரித்து போன பிறகு கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தாவீதை ராஜாவா என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். இப்ப வசனத்துக்கு வருவோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா? பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். பாருங்கள், சவுலுடைய சாப்டர் அப்படியே முடிந்தது. இப்ப தாவீது கர்த்தரை பார்த்து கேட்கிறான், கர்த்தாவே, நான் யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போய் என்ன செய்யலாமா? இருக்கலாமா? கர்த்தர் சொன்னார், போன்ட்டார். ஆனா அதோடு கூட அவன் திருப்தி அடையவில்லை. ஆண்டவரே, நான் எவ்விடத்திற்கு போக வேண்டும்? தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற மனுஷன் தாவீது. மொட்டையா கேட்டுட்டு போகலைங்க, குறிப்பிட்டு கேட்கிறான். இங்கே போக வேண்டும், எப்ரோனுக்கு போ. ஐயா, எப்ரோனிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களோடு கூட நான் பேசி இருக்கிறேன் எப்ரோனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து. எப்ரோன் என்றால்
ஐக்கியம். தேவ ஜனங்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமாய் காணப்படுவதுதான் ஆசீர்வாதம். தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை விட்டு விலகுவது ஆசீர்வாதம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம்? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறானே, முதலாவது கர்த்தரோடு நாம் ஐக்கியம் பரிபாலிக்கிறோமா? சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியல. அவன் அறியாமல் காணப்படுகிறான். கர்த்தர் அவனை விட்டு விலகி விட்டார். ஐயா, வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை என்ன செய்தாராம்? ஏவ துவக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவனை ஏவினார். ஏவப்பட்ட அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த வருஷங்கள் எவ்வளவா? வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்கிறது. 15 கடைசி வசனம் வாசிப்போம். அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஒரு 4 அதிகாரம் தாங்க இருக்கு. அவனுடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பக்தியுள்ள பெற்றோர், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பெற்றோர். முதலாம் விசை மட்டுமல்ல, 2ஆம் விசையும் கர்த்தருடைய தூதனானவர் அவரிடத்தில் கடந்து வந்தார். மனோவாவின் மனைவி கர்த்தராலே சந்திக்கப்பட்டால், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுடைய காரியம் எல்லாம் இது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தன் புருஷனிடத்தில் சொன்னபோது புருஷன் அதை குறித்து திருப்தி அடையாதபடிக்கு தன்னிடத்திலும் வந்த தூதன் தன்னிடத்தில் வர வேண்டும், உன்னிடத்தில் வந்து பேசின அதே தூதன் என்னிடத்தில் மறுபடியும் வந்து பேச வேண்டும் என்று கேட்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். அவனோடு கூட பேசினார். மனோவா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி நடத்த வேண்டும், அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டார். வேற எதையும் கேட்கல. நான் எப்படி நடத்த வேண்டும், அது எப்படி வளர்க்க வேண்டும். எவ்வளவு பக்தி உள்ள ஒரு பெற்றோர். ஆனால் அப்படியே வளர்ந்து வந்த சிம்சோன் 20 வருஷம் பெலிஸ்தரை நியாயம் விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கேயாயினும் நியாயம் விசாரித்தான் என்று நீங்கள் வாசித்தால் அதை சொல்லுங்கள். எப்ப பார்த்தாலும் பொம்பளைக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தான். திம்னாத்துக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை கண்டு தன் பெற்றோரிடத்தில் சொன்னான், அவள் என் இருதயத்திற்கு எப்படிப்பட்டவள். வாசிப்போமா அந்த வசனத்தை? 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு எப்படிப்பட்டவள். அவதாயா வேணும். ஒத்த கால நிக்கிறான். நடந்துருச்சு. அவன் நியாயம் விசாரிக்கவே இல்லை. நீங்க நான் வீட்டுக்கு போய் இன்னைக்கு முழுசும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா 4 அதிகாரத்தையும் வாசல ஒரு இடத்துல அவன் நியாயம் விசாரிக்கவே இல்லை.
ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தபோது அவன் பலத்த கிரியை செய்தான் என்பது உண்மை. ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 3000 பேர் என்ன செய்தான்? கொன்று போட்டான். பட்டணத்து வாசல் நிலையை அப்படியே பேர்த்து கொண்டு போகிறவனாய் காணப்பட்டான். எல்லாம் செய்தது உண்மை. ஆனால் அவன் நியாயம் விசாரிக்கவில்லை. தன்னுடைய காரியத்தை பார்த்து கொண்டு போனான். இப்ப மறுபடியும் வாசிங்க 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை. அவன் சோராவுக்கு எஸ்தாவோலுக்கு நடுவே தானின் பாளையத்திலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் என்ன செய்தாராம்? ஏவினார். சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அந்த வாழ்க்கையின் முடிவை உங்களுக்கு சொல்லுகிறேன். 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கு எஸ்தாவோலுக்கு நடுவாக அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையிலே அவன் என்ன செய்தார்கள்? எந்த இடத்துல ஏவப்பட்டானோ அதே இடத்துல இப்பொழுது என்ன செய்கிறான்? அடக்கம் பண்ணப்படுகிறான். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆரம்பம் அல்ல முக்கியம், நன்றாய் ஆரம்பித்தோம் என்பது உண்மைதான். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக. வசனம் சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அவருடைய துவக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தமஸ்குவிலே காணப்பட்ட பரிசுத்தவான்களை அவளை அழிக்கும்படியாய் சீறி பாய்ந்து வந்தவன். அவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நிச்சயத்தோடு கூட காணப்படுகிறான். அவன் சொல்கிறான், நான் நிச்சயம் இல்லாதவனாய் என்ன செய்ய ஓடே. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவெளியில சவுலுடைய முடிவு, சிம்சோனுடைய முடிவு இப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனால் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, தேடி கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டாரே. தெரிந்து கொண்டவர் செய்த காரியம் என்ன? அவனை எப்ரோனுக்கு கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்? போக சொன்னார். அவன் எப்ரோனிலே காணப்பட்டான். இப்ப வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்போது எங்களை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தரின் ஜனமாய் இஸ்ரவேலின் மேல் இஸ்ரவேலை நீ மேய்த்து இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஏறக்குறைய 10 கோத்திரத்தார் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார். இப்ப ராஜாவானது எப்போ? வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயது. இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அவருடைய வயது எவ்வளவு? 30. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 3:23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். கிறிஸ்துவோடு கூட தாவீதையும் ஒப்பிட்டு பேசலாம். அவன் ராஜாவானது 30வது வருஷத்துல. அங்க அடுத்த வசனம் சொல்லுது, 5வது வசனம். 2 சாமுவேல் 5:5. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணான். எத்தனை வருஷம் மொத்தம்?
40 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நான் கோடிட்டு மட்டும் காட்டுகிற நேரம் வேகமாய் ஓடுகிறது. முதல் காரியம், அவன் தேவ சித்தத்தை எல்லாம் செய்வான் என்று சொன்னேனே, எனக்கு சித்தமானவள் எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொன்னாரே கர்த்தர், அதை நிறைவேற்றினானா? அநேக காரியங்கள் உண்டு. ஏறக்குறைய 15 காரியங்களை அவன் செய்தான் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் இந்த காலைவெளியில் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதல் காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசி. 50, 51. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீது அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீயோ கேடகத்தோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்திற்கு என்ன செய்கிறாய்? வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திற்கு வருகிறேன். நான் சுருக்கமாய் சொல்லட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 6வது வசனம் தான். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்ன செய்வதில்லை. ஆனா இங்க என்ன எழுதியிருக்கு? தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. எதிரி கையில தான் பட்டயம் இருக்கு. இன்னும் யார் கையில தான் பட்டயம் இருக்கு? சவுலின் கையிலும் அவன் குமாரனாய் யோனத்தான் கையில மட்டும்தான் என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. வேற யார் கையில? யுத்த வீரர்கள் எல்லாரும் அணிவகுத்து இருக்கிறாங்க. ஒருத்தன் கையில என்ன இல்லை? சொல்லுங்க. அது கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். நான் அதை அப்புறம் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். வாசிப்போமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஒரு கொல்லனும் என்ன இல்லை, அகப்படவில்லை. கொல்ல இருந்தா தானே பட்டயம் வரும். ஒரு கொல்லனும் அகப்படவே இல்லை. பெலிஸ்தர் பார்த்து கொண்டார். ஒரு கொல்லனையும் எங்க விடக்கூடாது? எபிரேயர் பக்கம். அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளை தீட்டி கூர்மையாக்குறதற்கு எங்க போனாங்க? காலையில் வெளுப்பிலேயே போயிடுவாங்க. மண்வெட்டியை தட்டுறதுக்கு, கொழு இரும்ப தீட்டி கூர்மையாக்குறதுக்கு தூக்கிட்டு எங்க போறாங்க? பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற பற்றையில தட்டிட்டு வருவாங்க. இஸ்ரவேல் தேசம் எங்கோ ஒரு கொல்லனும் காணப்படல. அவங்ககிட்ட இருந்தது என்ன தெரியுமா? வாசிங்க அடுத்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குறதற்கு அறம் இருந்தது. என்னது அறம்? அறம் என்ன செய்யும்? தீட்டினா அது ஷார்ப்பாகாது. தேய்ச்சிட்டு நம்ம இருக்கிற இரும்பை தேய்ச்சி அது குறைச்சிடும். ஆனால் இரும்புல நெருப்புல வச்சு காய்ச்சி அடிச்சாதான் அது என்ன செய்யும்? நல்ல கூர்மையாகும். அப்ப கூர்மையாக்குறதற்கு ஒரு கொல்லனும் இல்லை. ஆகையினால இஸ்ரவேல் இடத்துல பட்டயமும் இல்லை. சவுல்கிட்டயோ அவன் குமாரனாய் யோனத்தான் இடத்துல மாத்திரமே என்ன இருந்தது? பட்டயம் இருந்தது என்று சொல்லி
கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். யுத்த நாட்கள் வந்தபோது, வாசிங்க. யுத்த நாட்கள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. ஐயா, பட்டயம் வேண்டும், ஈட்டியும் வேணும். நம்முடைய ஜீவிதத்தில் பட்டயத்தை வச்சிருக்கிறோமா? இருக்குதுயா. எங்க செல்போன்ல எல்லா பட்டயம் இருக்கு. இந்த பட்டயம் வேதத்தை சுமக்கிறவன் பாக்கியவான். நீங்க உள்ளுக்குள்ள செல்போனுக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்கீங்க யாருக்கு தெரியும்? அதுல பைபிளையும் வச்சிருந்தா, பரிசுத்த வேதாகமத்தை அதுலயும் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஆவியின் பட்டயத்தை எடுத்தா தான் பிசாசை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். தாவீதின் கையில பட்டயம் இல்லை, ஆனால் கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டு அவனை என்ன செய்தான்? மேற்கொண்டான். அவனை வெட்டி தலை சாய்த்தான். ஆனால் அவன் விழுவதற்கு காரணம் என்ன? அவன் கையில் இருந்த ஒரு கூழாங்கல்லும் கவனம் மட்டும்தான். கர்த்தருடைய வல்லமை கோலியாத்தின் நெற்றியிலே போய் சரியாய்ப்பட்ட மாத்திரத்தில் அவன் குப்புற விழுந்தான். தாவீது போய் அவன் மேல் ஏறி நின்று அவன் தலையை அவனை விட்டு என்ன செய்து வாங்கி எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவனுடைய பட்டயத்தையும் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது கோலியாத்தை சங்கரிப்பது கர்த்தருடைய சித்தங்க. நான் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். தாவீது ஆற்றிலே இறங்கி எத்தனை கற்களை பொறுக்கினான்? 5. இருக்கிறது எத்தனை பேரு? ஒருத்தன் தான். இன்னும் 5 கல்லு வச்சு அடிக்கிறதா? அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசனத்தின்படிதான் அவன் கல்லை பொறுக்கினான். வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபக்காய் ராட்சதரில் ஒருத்தனாயிருந்தான் என்பவனை கொன்றான். போதுமா? 6வது வசனம். திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் நடந்தது. மறுபடியும் ஒரு யுத்தத்திலே ஒரு யுத்தம். 5வது வசனத்துல ஒரு கோலியாத்தின் சகோதரனாகிய ஒருவன், 6வது வசனத்துல நெட்டையனாகிய ஒருவன், 7வது வசனத்துல மற்றொருவன். இப்படி இவர்கள் எல்லாரும் 8வது வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிரும். அப்புறம் வீட்டுல போய் அதை வாசிங்க. காத்தூரிலிருந்து ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகர் கையினாலும் என்ன செய்தார்கள்? அடிந்தார்கள். எத்தனை பேரு? வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். 4 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாவீது அங்கே யாரை கொன்றான்? கோலியாத்தை கொன்றான். மொத்தம் எத்தனை பேரு வந்துருச்சா? தேவன் ஒரு நாள் தவறுகிறவர் அல்ல. நம்முடைய சித்தத்தை அவன் செய்யும்படிக்கு அவனுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். கல்லை பொறுக்கிறது கூட சரியாய் 5 கல்லை பொறுக்கினான். தனக்கு பின்ன இன்னும் 4 பெலிஸ்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். அருமையான முதல் சித்தத்தை அவன் செய்து முடித்தான். 2வது சித்தம் என்ன தெரியுமா? வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அமினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள்.
நல்ல கவனிக்கணும். ரெண்டாவது காரியம், அவன் செய்த காரியம், தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சவுலின் நாட்களிலே அதை என்ன செய்யாமல் போனார்களாம்? தேடாதே போனார்கள். தேவனுடைய பெட்டியை குறித்த எண்ணம் யாருக்கு இல்லாமல் இருந்தது? சவுலுக்கு இல்லாமற் போயிற்று. ஆனால் தாவீதோ தேவனுடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு கொண்டு வர அவன் என்ன செய்தான்? விரும்புகிறவனாய் காணப்பட்டான். நீ வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். சவுல் தேவ சமூகத்தை விரும்பவே இல்லை. தேவனுடைய பெட்டி இடத்துல தான் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார் மோசையோடு கூட. ஆனால் தாவீதுக்கு அதற்கெல்லாம் விருப்பம் இல்லை. மன்னிக்கணும், சவுலுக்கு அதற்கெல்லாம் விருப்பம் இல்லை. தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் கொண்டு போய் விட்டார்கள். எப்போது? ஏலியின் நாட்களிலே. அங்கே போயிருந்தது. தாகோனுடைய கோயிலில் வைத்தார்கள். அதற்கு பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு காளை மாட்டு வண்டியை, ஒரு பசு மாட்டு வண்டியை உண்டாக்கி அதன் மேல் வைத்து அனுப்புவர்களாய் காணப்பட்டார்கள். ஏறக்குறைய 40 வருஷத்திற்கு மேலாய் தேவனுடைய பெட்டி எருசலேமில் இல்லை. ஆனால் தாவீது ராஜாவான பின்பு அவன் செய்த காரியம், அவன் தேவனுடைய பெட்டி அதன் ஸ்தானத்திற்கு என்ன செய்தான்? கொண்டு வந்தான். இன்றைக்கு தேவ சமூகத்தை நாடுகிற பழக்கம் நமக்கு தேவை. தேவ சமூகத்தின் மேல் விருப்பம் இருக்கிறதா நமக்கு? நம்ம எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். முதல் முறை அவன் செய்த காரியம் தவறான காரியம். பெலிஸ்தர் செய்தது போல ஒரு புது ரதத்தை உண்டு பண்ணி காளைகளை அதில் வைத்து கொண்டு வந்தார். மாடுகள் இடறிற்று. ஊசாதை தொடப்போனான், அடி விழுந்தது. அப்பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வசனத்தை நான் வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்க. 13:10. தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். ஏன்? மாடுகள் என்ன செய்தது? இடறினபடினால ஊசா தொட்டான், கர்த்தர் அவனை அடித்தார். ஆகையினால் அமினதாபின் வீட்டில் கொண்டு போய் என்ன செய்தார்கள்? வைத்தார். பெட்டி அங்கே இருந்த போது கடைசி வசனம் வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் வீட்டையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஐயா, கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ, கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரை தொலைச்சிட்டு ஆசீர்வாதம் தேட முடியாது. ஐயா, சவுல் அதையெல்லாம் தேடவே இல்லை. ஆனால் இவன் தேடினான். முதல்ல அடி விழுந்துச்சு. இப்ப என்ன செஞ்சான் தெரியுமா? வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். 15, 13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே என்ன செய்தார்? அடிவிழ பண்ணினார். எல்லாவற்றுக்கும் ஒரு முறைமை உண்டுங்க, ஒரு ஒழுங்கு உண்டு. என்னாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய என்னவா இருந்தது? பரிசுத்த ஸ்தலத்தின் வேலை. தோல் மேல சுமக்கிறதா வேலை. இப்ப தேவனுடைய பெட்டி எதன் மேலதான் சுமக்கணும்? ஐயா, தோல் மேல. கோகாத்தின் புத்திரர் அதை சொல்ல மறந்தார்கள். மாட்டு மேல வச்சாங்க. ஏன்னா பழைய பழக்கம்.
அவங்க செய்யறாங்க. பெலிஸ்தர் அப்படி செய்தது போல நம்மளும் செய்வோம். என்னங்க தப்பு? ஒரு தப்பு இல்லை. கொஞ்சம் செஞ்சா என்ன தப்பா? முதல் கோணலே முற்றிலும் கோணல். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இப்ப மறுபடியும் லேவியரை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய பெட்டிய ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்தான். ஏன் தெரியுமா? தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. பெட்டி 3 மாதம் அங்க இருந்துச்சு. பெட்டி அவன் வீட்டுக்கு போன செத்து போவான்னு நினைச்சான். ஏன்னா பெலிஸ்தர் திறந்து பார்த்ததுனால கர்த்தர் அவளுக்கு மூல வியாதி அனுப்பினார். அதுபோல நடந்துரும்னு நினைச்சு அவன் கொண்டு போய் விட்டான் அங்க. ஆனா கர்த்தரோ ஓபேத்ஏதோமுடைய வீட்டை 3 மாத காலம் அளவும் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். ஏங்க ஆசீர்வாதம் வருது? அவங்களுக்கு மட்டும் கர்த்தரை விடாப்பிடியாய் பிடித்திருக்கிறார்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளாகிய நம்முடைய வீட்டுல எத்தனை பேருடைய வீட்டுல காலையில ஜெபம் இருக்கு? எத்தனை பேருடைய வீட்டுல சாயங்கால ஜெபம் இருக்கு? குடும்ப ஜெபம். நான் கை தூக்க சொல்லல. குடும்பமாய் ஜெபிக்க வேண்டிய நேரம் காலையிலும் மாலையிலும் நாம் ஜெபிக்கிறோமா? ஒரு அருமையான பரிசுத்தவானுடைய சாட்சியை மட்டும் நான் சொல்லி முடிக்க முடியாது விரும்ப. இதோடு கூட ஒரு டெய்லராய் காணப்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷன், பெந்தகோஸ்தே மனுஷன் அல்ல, யாக்கோபா சமூகத்தை சேர்ந்தவர். சிஎஸ்ஐ போல ஒரு குடும்பம். அவருக்கு 7 பிள்ளைகள், 6 பெண் பிள்ளைகளும் கடைசியாய் பிறந்த ஆண்மகன் ஒருவரும். 7 பிள்ளைகள். அவர் சாதாரண ஒரு கூரை வீட்டிலே, ஓலைப்பாய் வேய்ந்த வீட்டிலே, மண் சுவர் வீட்டிலே குடியிருந்தார். தென்னை மரத்தில் இந்த மட்டை இருக்கிறதே, அந்த மட்டையை கொண்டு ஒரு நாற்காலியை செய்து அதில் அவர் உட்கார்ந்து கொள்வார் அந்த தகப்பனார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அருணோதயம் எழுந்திடுவோம் என்கிற ஒரு பாட்டை பாடுவார். பழைய பாட்டு. என் தகப்பனார் அதிகமாய் பாடுகிற பாட்டு அந்த பாட்டில் ஒன்று. அதிகாலையிலே எழுந்து 7 பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்து கொண்டு பாடல் பாடுவார்கள். ஒவ்வொரு நாளும் பாடும்போதெல்லாம் அவருடைய தகப்பனாருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் விடுகிறத பார்த்திருக்கிறார். சிறு பிள்ளையாய் இருக்கும் போது அவருடைய மனைவியும் அழுவார்களா. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நான் காரியத்தினுடைய கடைத்தொகையை சொல்லுகிறேன். அவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ள கடந்து வந்தார்கள். கர்த்தர் அவர்களை படிப்படியாய் ஆசீர்வதித்தார். ஒரு நல்ல கடையை வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதிகமான வருமானம் வர ஆரம்பித்தது. கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். நான் ஒன்று சொல்லுகிறேன், அவருடைய 7 பிள்ளைகளும் இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் டல்லஸ்ல காணப்படுகிறார்கள். ஒரு அலிலியே சொல்ல மாட்டீங்களே, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இருக்கு. நான் ஏன் சொல்லுகிறேன்? அவர் செய்த காரியம் தான். அவர் சொல்லும் போது அந்த பரிசுத்தவான் சாட்சி சொன்னார், காலையிலும் மாலையிலும் இரவிலும் எங்களுடைய வீட்டில் ஜெபம் நடக்கும். அந்த ஜெபம்தான் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறிற்று. எங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் தரித்திரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தது அந்த ஜெபம் ஒண்ணுதான். எங்களுடைய அப்பா எங்க அம்மாவுடைய கண்ணீரின் ஜெபம். ஐயா, கர்த்தர் செய்ய வல்லவர். ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் என்றால் அவருக்கு கிரயம் கொடுத்தார்கள். நம்ம காலையில பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே பாடுவோம், அருணோதயம் எழுந்திடுவோம். நம்ம மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? சூரியன் எந்திரிச்சிருக்கட்டும், நான் எந்திரிக்க மாட்டேன் படுக்கையில். சற்று நேரத்துக்கு முந்தான் சாட்சி கேட்டோம். ஆபேல் சொன்னார், அதிகாலையில் எழுந்து நேரப்பட ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். ஒரு கூரை வீட்டில் இருக்கும்போது தான் நாங்கள் அவரை போய் பார்த்தோம், அந்த குடும்பத்தை சந்தித்தோம். ஆனால் இன்றைக்கு நல்ல வீட்டில் குடியிருக்க கர்த்தர் அவளுக்கு என்ன செய்திருக்கிறார்? நடந்து திரிந்தார், ஓட்ட சைக்கிளை வைத்து தள்ளிட்டு இருந்தார். இன்னைக்கு 2 வீலரில் அங்கும் இங்கு போகிறாங்க. காரணம் என்ன?
கர்த்தர் அவரை மட்டும் அல்ல, அவருடைய பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றில்லையே. ஆசீர்வாதத்துக்குரிய சூத்திரமே என்னன்னா ஜெபம்தான். விடாப்பிடியாய் ஜெபம், கண்ணீரோடு கூட ஜெபம். ஐயா பார்த்தான், கர்த்தருடைய பெட்டி ஓபேதேதோமுடைய வீட்டில் இருக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? நியாயமானபடி ஆசாரியரை கூட்டிக் கொண்டு போய் அதை எடுத்துக்கொண்டு எருசலேமிலே அதற்கு போடப்பட்ட திரைகளின் நடுவிலே வைத்துகிறவனாய் காணப்பட்டான். அதற்கு பின்னும் ஒன்று சொல்லுகிறான். சங்கீதம் 132 முதல் 2 வசனங்களை வாசிப்போமா? நான் முடித்து விடுகிறேன். சங்கீதம் 132 1-2 வசனங்கள். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு வீட்டையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க மட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என்று. அடுத்த வசனம், என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு தூக்கத்தை வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு என்ன செய்தார்? பொருத்தனை பண்ணினார். நீ அன்பியான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய். என்ன பொருத்தனை? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 2வது வசனத்துல, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் கர்த்தருக்கு ஒரு இடம் காணு மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன்? என் வீட்டிலே போக மாட்டேன், கட்டிலின் மேல் ஏறவும் மாட்டேன், என் கண்களுக்கு தூக்கத்தையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் என்ன செய்வேன்? விடுவதில்லை. எதுவரைக்கும்? கர்த்தருக்கு ஒரு வீடு உண்டாகும் மட்டும். தேவனுடைய சித்தத்தை செய்தார். அதுக்கு வேண்டிய சகலவற்றையும் சவதரித்தான். கர்த்தர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம்ப்பா. 2வது சித்தத்தை செய்தவன். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களோடு தொடர்ச்சியாய் பேசுகிறேன். தேவ சித்தம் செய்வோமா? கர்த்தர் தாவீதை தேடி கண்டுபிடித்து அவனை அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அவன் என்னுடைய சித்தத்தை எல்லாம் செய்வான் என்று சொன்னார். தேவனுடைய சித்தமாய முதலாவது கோலியாத்தை வீழ்த்துகிறவனாய் காணப்பட்டார். 2வது காரியம், தேவனுடைய பெட்டி அதன் ஸ்தானத்திற்கு என்ன செய்தான்? கொண்டு வந்தான். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவன், தேவனுக்கு ஆராதனை செய்கிறதை விரும்புகிறவன். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய கண்கள் இந்த காலை வேளையில இந்த அறை வீட்டில மட்டுமல்ல, வெளியே நிற்கிற எல்லாரையும், இந்த தொலைக்காட்சி வாயிலாய் பார்க்கிற எல்லாரையும் கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. யாரை என்றால் தமக்கு சித்தம் செய்கிறவள்ள. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அவருடைய சித்தம் செய்ய ஆயத்தம் தானா? தாவீது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாயிருந்தான். அவருடைய சித்தத்தின்படியே செய்து மரணம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? மாம்ச பலத்தை கொண்டு எதிராய் வருகிற கோலியாத்தை சங்கரிக்கிறோமா? எப்பொழுது பார்த்தாலும் கொக்கரித்துக் கொண்டிருக்கிற கோலியாத்தை பிசாசின் வல்லமையில மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, அந்த வல்லமையை கொண்டவனை மேற்கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? அல்லது அவனாலே நாம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஒரு நாள் சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீங்கய்யா. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமை உள்ளதா இருக்க வேண்டும். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறோமா? கீர்த்தியை கொண்டு வருகிறோமா? புகழ்ச்சியை கொண்டு வருகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவும் சொன்னார், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன்.
தேவ ஜனமே, தேவ சித்தம் செய்ய நிறைவேற்ற ஆயத்தந்தானா? நம்மை அர்ப்பணிப்போம். கோலியாத்தை மேற்கொள்வது தேவனுடைய சித்தம் என்று அறிந்த தாவீது அதை செய்தான். தேவனுடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு கொண்டு வருவது தேவனுடைய சித்தமாயிருந்தது. அதை கொண்டு வர அவன் எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொண்டு வந்து சேர்த்தான். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்? கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறோமா? நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த காலையில என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் தவறு இருந்தால் என்னை தயவாய் மன்னித்து எனக்கு இரக்கம் காட்டும். பின்னை தொடர்ந்து வர எனக்கு உதவி செய்யும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாவீதை தேடி கண்டுபிடித்து அவனை ராஜாவாய் நிறுத்தி அபிஷேகம் பண்ணி அவன் எனக்கு சித்தமானவளை செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தீரே. உம்முடைய சித்தத்தை அவன் செய்தது போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற கோலியாத்தை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய நாமத்தின் வல்லமை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்முடைய நாமத்தினாலே பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய பெட்டியை நாங்கள் சுமக்கிறவர்களாய், தேவனுடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுமக்கிறவர்களாய் காணப்படட்டும் ஐயா. தேவனுடைய பெட்டியில எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் தண்ணீரிலே கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் ஓடி வந்த தண்ணீர் குவியலாய் நின்றதே. எரிகோவின் கோட்டைகள் தானாய் விழுந்ததே. உம்முடைய வல்லமை விளங்கிய பெட்டி ஐயா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையை நாங்கள் சுமந்து திரிய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பெட்டியை நாங்கள் உண்மையை நாங்கள் இறக்கி வைக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவாய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களா எங்களை மாற்றும். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.